அருணாச்சல பிரதேச புதிய முதல்வராக பேமா காண்டு பதவியேற்றார். அருணாச்சல பிரதேசத்தில் நடந்து வந்த நபாம் துகி தலைமையிலான காங்கிரஸ் அரசுக்கு எதிராக அக்கட்சியைச் சேர்ந்த 21 அதிருப்தி எம்எல்ஏக்கள் கடந்த ஆண்டு இறுதியில் போர்க்கொடி தூக்கினர். இதனால் ஏற்பட்ட அரசியல் குழப்பத்தை அடுத்து கடந்த ஜனவரி மாதம் அங்கு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்தப்பட்டது. இதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஜனாதிபதி ஆட்சியை ரத்து செய்து உத்தரவிட்டது. இதையடுத்து முதல்வராக பதவியேற்ற நபாம் துகியை சட்டசபையில் சனியன்று பலத்தை நிரூபிக்க அருணாச்சல பிரதேச கவர்னர் டதகட ராய் உத்தரவிட்டார். இந்நிலையில் சனிக்கிழமையன்று இட்டா நகரில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. அதிருப்தி எம்எல்ஏக்களும் கலந்து கொண்ட இக்கூட்டத்தில் நபாம் துகி பதவி விலக கோரிக்கை எழுந்தது. அதையடுத்து முதல்வர் பதவியை நபாம் துகி ராஜினாமா செய்ய காங்கிரஸ் தலைமையிலான ஆதரவுடன் புதிய முதல்வராக பேமா காண்டு தேர்வு செய்யப்பட்டார். அவரை ஆட்சி அமைக்க கவர்னர் அழைப்பு விடுத்ததை அடுத்து ஞாயிறன்று முதல்வராக பேமா காண்டு பதவியேற்றுக் கொண்டார். இட்டா நகரில் உள்ள ராஜ்பவனில் நடந்த நிகழ்ச்சியில் பேமா காண்டுவுக்கு கவர்னர் டதகட ராய் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். துணை முதல்வராக சவுனா மெயின் பொறுப்பேற்றார். 2011ஆம் ஆண்டில் ஹெலிகாப்டர் விபத்தில் இறந்த முன்னாள் முதல்வர் டோர்ஜி காண்டுவின் மகனான பேமா காண்டு முக்தோ தொகுதியிலிருந்து போட்டியின்றி எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டவர் ஆவார்.